சரியான ஸ்மெல்லாம் எப்படிப்பட்ட ஸ்மெல்னா ஃப்ளஷ்ஷு அந்த தசை சதையெல்லாம் கெட்டு போனால் நாய் செத்து போனால் ஒரு வாடை வருங்க அந்த மாதிரியான வாடை அந்த அதாவது காப்ஸ் இருக்கிற இடத்துல தான் அந்த வாடை வரும் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. நான் பேச போகிறது வந்து ஜான் வெயின் கேசி அப்படின்னு ஒருத்தனை பற்றி தான் பேச போகிறேன். குண்டுத்தாயலி கேசி. ஆமாம், நல்லா புசுன்னு இருப்பான் பார்க்க. நல்லா வந்து ஸ்டார்ட் ஆனது எப்போ பார்த்தீங்கன்னா 1978 டிசம்பர் மாதம் என்ன ஆகுது, இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. ஒருத்தவங்க கால் பண்ணி என்ன சொல்கிறாங்க, என் பையனை காணோம், என் பையன் பேர் ராபர்ட் பீஸ்ட்டு, அவனுக்கு வந்து ஒரு 15 வயசு ஆகுது, என் பையனை காணோம், இன்றைக்கி ஈவினிங் தான் அவன் ஒரு ஃபார்மசியில் ஒர்க் பண்ணுறான், இன்றைக்கி ஈவினிங் தான் அவனை பிக்கப் பண்ணுறதுக்காக போன இடத்துல வந்து என்னை பார்த்துட்டு இருமா, நான் எனக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, அவர் வந்திருக்காரு, அவரை போய் பார்த்துட்டு உன்னை திருப்பி வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனால் ரொம்ப நேரம் ஆச்சு, ஆளை காணா, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆப்போசிட்டில் இருந்தவங்க அப்பயும் சரி இப்பயும் சரி என்னன்னா ஒரு காணாமல் போச்சுன்னா ஒரு 72 ஹவர்ஸ் சம்திங் சொல்லுவானுங்க. அதுக்கப்புறம் தான் கேஸாக ஃபைல் பண்ணுவானுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த மாதிரி அவங்க வராங்களான்னு பார்ப்பாங்க. வேறு ஏதாவது ரீசன்ஸ் இருக்கா, இல்லை யாரையா கூட்டு ஓடிட்டானுங்களா, இந்த மாதிரியான இது பார்ப்பானுங்க. அந்த மாதிரி பார்ப்பானுங்க. அப்படி இருக்கப்போ அந்த நேரத்தில் அந்த அம்மா ஃபோன் பண்ணப்போ நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்ச போலீஸ் கால் வந்து 2 நாள் ஆகுது. 2 நாள் ஆகியும் அந்த பையன் வரல. ஃபர்தராக அடுத்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறப்போ அந்த பையன் யாரை பார்க்க போனான் அப்படின்னு இன்வெஸ்டிகேட் பண்ணால் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்காக ஒருத்தர் கூப்பிட்டாரு, அவரை பார்க்க போனதாக சொன்னான், அவர் பேர் ஜான் வெயின் கேசி அப்படின்னு சொன்னார் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுறானுங்க, நேராக அந்த ஜான் வெயின் கேசிகிட்ட போய் என்னப்பா இந்த மாதிரி சொல்கிறாங்களேன்னா அவர் ரொம்ப காமாக எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கா, இல்லையே நான் யாரும் பார்க்க வரல, அதை ஹெசிடேட் பண்ணுற மாதிரி ஒரு ஆன்சர் பண்ணியிருக்கான். இவங்களுக்கு ஏதோ சம்திங் சஸ்பீஷியஸாக இருக்குது, இவன் ஏதோ காமாக சொல்கிறான், ஆனால் இவங்கிட்ட ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு இவங்க என்ன பண்ணுறானுங்க, அவனுக்கே தெரியாமல் அவன் முன்னாடி சர்வேலன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, அவனை எங்கே போகிறான் எங்கே வர்றான் அப்படின்னு பார்க்குறதுக்காக என்ன பண்ணுறானுங்க, ரெண்டு போலீஸை இது பண்ணி அவன் வீட்டுக்கு முன்னாடி போடுறது அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி 2 பேர் நம்மளை ஃபாலோ பண்ணுறானுங்க டெய்லியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஜான் வெயின் கேஸ் என்ன பண்ணுறான், அவனும் கூட ரொம்ப சகஜமாக பேசுகிறான். எப்படி பேசுகிறான்னா, நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க தெரியும், நான் இப்போ வந்து இந்த கடைக்கு தான் போகிறேன், எப்போ வாங்க அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறது, அங்கே தான் போகிறேன் வந்துருங்க அப்படின்னு. அப்புறம் வந்துட்டு வீட்டில் காலைல சமைச்சேன் வந்து சாப்பிட்றீங்களா அப்படின்னு சாப்பிட இன்வைட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் ரொம்ப கேஷுவலாக பேசியிருக்கான். அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது, என்னடா இவனை சஸ்பெக்டாக ஃபாலோ பண்ண சொன்னானுங்க, இவன் நம்மகிட்ட ஜாலியாக பேசிகிட்டு இருக்கானே அப்படின்னு இது பண்ணுறப்போ அப்படின்னு இது பண்ணுறப்ப என்ன பண்ணுறானுங்க, சரி சம்திங் ஏதோ மிஸ் ஆகுது, இவன் கூட போனதாக தான் ரெக்கார்டு, அவங்க அம்மாவும் அந்த நேம் சொல்கிறாங்க, அந்த பையனும் நேம் சொல்கிறாங்க, இவன் இல்லைங்கிறான். அப்போ நம்ம ஸ்ட்ராங்காக என்ன பண்ணணும்னா அவன் ஹவுஸை சர்ச் பண்ணியே ஆகணும் அப்படின்னு என்ன பண்ணுறானுங்க, எப்படியாவது அவனை ஹவுஸ் சர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவன் கூட இன்னொரு இன்வெஸ்டிகேஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு நேராக போய் இன்னொரு விசாரிக்கிறப்போ, இல்லை நான் அன்றைக்கி சொன்னது அன்றைக்கும் அதே மாதிரி வீட்டுக்கு வந்து விசாரிக்கிறப்போ அன்றைக்கும் அதே மாதிரி நான் தான் சொன்னேன், இல்லை எனக்கு ஒன்றும் தெரியாது, அந்த பையனை நான் ஒரு 2-3 தடவை பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, நீங்கள் ஸ்டேஷனை வந்து எனக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்ருக்கானுங்க. எனக்கு வந்து எக்கச்சக்க வேலை இருக்குது, நீ கூப்பிடலாம், என்னால் வர முடியாது, நான் 2 நாள் கழிச்சு வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதே மாதிரி 2 நாள் கழிச்சு வந்திருக்கான். வந்தவனை இதான் உன் நேரம் போட்டு தாக்குங்கிற மாதிரி இவனுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அங்கேயே ஒரு போலீஸ் ஆஃபீஸரை வச்சு அவன்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இரு அப்படின்னு அவனை அங்கேயே உட்கார வச்சு சர்ச் வாரண்ட் வாங்கிட்டு வந்து இவன் வீட்டுக்குள்ளே போகிறானுங்க. கிட்டத்தட்ட 9 ஹவர்ஸ் அவங்க போலீஸ் ஸ்டேஷனே அவனை உட்கார வச்சுருக்கானுங்க. 9 ஹவர்ஸ் இந்த பக்கம் அவன் வீட்டில் வந்து சர்ச் வாரண்ட் போயிட்டு இருக்கு, என்னென்ன வச்சுருக்கான் அப்படின்னு சர்ச் பண்ணி பார்க்குறப்போ இந்த காணாம போன ராபர்ட் பீஸ்ட் இருக்கான்ல, அவனை பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கல.
அவனோட ஆ. திங்ஸோ இல்லை அவனோட ட்ரெஸ் ஐட்டம்ஸோ எதுவுமே அவனை பற்றிய திங்ஸ் எதுவுமே கிடைக்கல. ஆனால் மித்த திங்ஸ் சஸ்பீஷியஸான திங்ஸ்லாம் நிறையா கிடச்சிருக்கு. என்ன கிடச்சிருக்குன்னா ஒரு ரிங் கிடச்சிருக்கு. அந்த ரிங் கிளாஸ் ரிங்கு. அந்த ரிங்கில் என்ன போட்டிருக்குன்னா ஜேஎஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு பேரோட இனிஷியல் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் என்ன ம். கிடச்சிருக்குன்னா நிறைய பான் சிடி, அந்த பான் அந்த அப்போலாம் ப்ரொஜெக்டர் இருக்கும் மே தெரியுமா, ஃபிலிம் ப்ரொஜெக்டர். ஆமா. மேகசின்ஸு, அதில் போடுற ப்ராஜெக்டர்லாம் கிடைச்சது. மேகசைன்ஸு அதெல்லாம் பயங்கரமாக கிடச்சிருக்கு. அப்புறம் மேலே அந்த அதான் சொல்லுவாங்க சிம்னி அரண்னு சம்திங் சொல்லுவாங்க மேலே இருக்கிறது. பரண சிம்னி பரண. மாதிரி இருக்கும்ல, அரண்னு அது அதை சொல்ல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா செயின், இந்த கட்டுருவோம்ல கட்டுற மாதிரி செயின், ஹேண்ட் கஃப்பு, ஆ. அடிக்கிற மாதிரி உள்ள ஒரு 8 இன்ச்சு 10 இன்ச்சுக்குள்ள ஸ்டிக்ஸு, இந்த மாதிரிலாம் கிடச்சிருக்கு. 2 புக்கு ம். இருந்திருக்கு. அந்த புக்கு என்னென்னா கே லவ் லெட்டர்ஸ், பிரிட்டி பாய்ஸ் மஸ்ட் டை அப்படின்லாம் புக்லாம் கிடச்சிருக்கு. ஆ. இதில் இன்னும் சஸ்பீஷியஸாக என்ன கிடச்சிருக்குன்னா 2 டிரைவர் லைசன்ஸ் கிடச்சிருக்கு. யாரோ சம்மந்தமாக இல்லாத 2 யங் பாய்ஸோட டிரைவிங் லைசன்ஸ் கிடச்சிருக்கு. ஒரு ஃபிலிம் ரிசிப்ட் கிடச்சிருக்கு. இந்த ஃபிலிம் ரிசிப்ட்னா நல்லா ஃபோட்டோ எடுத்தால் அந்த ஃபிலிம் ரிசிப்ட் இதில் வரும்ல, அதில் ரிசிப்ட்டும் வரும், என்னைக்கு ஆமா. எடுத்தாங்க அந்த மாதிரி. அந்த ரிசிப்ட் ஒன்று கிடச்சிருக்கு. வேறு எதுவுமே இந்த ராபர்ட் பீஸ்ட் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு எக்ஸாக்டாக அவனை லீட் பண்ணுறதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. என்னடா அது இப்படி ஆயிடுச்சு போட்டு அவனுங்களும் வெளில வந்துட்டானுங்க. ஆனால் இவன் வச்சிருக்க பொருட்கள், இவன் இருக்கிற அந்த டிரைவிங் லைசன்ஸ்லாம் பார்த்து இன்னும் ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறானுங்க, சர்வேலன்ஸை ஸ்ட்ராங் பண்ணுறானுங்க. 2 பேர் இருந்தவொன்னே 4 ஆஃபீஸர் போட்டு 12 ஹவர் ஷிஃப்ட்டாக போட்டு 2 ஆஃபீஸர் வீட்டுக்கு முன்னாடி இருப்பான், 2 ஆஃபீஸர் வீட்டுக்கு பின்னாடி இன்னொரு அந்த டேர்னிங்கில் அவள் வீட்டிலேருந்து பின்னாடி தப்பிச்சு போனாலும் எங்கே போய் முட்டுவானோ அந்த டேர்னிங்கில் இருக்கிற மாதிரி 4 ஆஃபீஸர் ஷிஃப்ட் மாதிரி போட்டானுங்க. இவன் என்ன பண்ணுறது, இந்த 4 ஆஃபீஸர்டே ஜோவியலாக ஜோக்காக பழகுறது. எப்படி பழகுறான்னா இவன் போய் இவன் நான் இன்றைக்கி நைட்டு பப் போகிறேன் வந்துருங்க அப்படின்னு அவங்களே இன்வைட் பண்ணுறது. அவங்க உள்ளே வந்தவனுங்களாம் அவனுங்களுக்கே தெரியாமல் இவன் போய் அவங்களுக்கு சரக்கு வாங்கி கொடுக்குறது. ரொம்ப கேஷுவலாக போய் பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி கூட சாப்பிட்றது. தன்னை தானே அவன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறது. இப்போ தான் வந்து நம்ம இவன் யார், இந்த ஜான் வெயின் கேசி யார் அப்படின்னு அந்த டைமில் அந்த இப்போ நடந்த 78 அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரியே நானும் அப்படியே சொல்லிடுறேன். அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் பண்ணிகிட்டு இருக்கான். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங்னா இந்த இன்டீரியர் டிசைன் பண்ணி இன்டீரியர் சேஞ்ச் பண்ணுவானுங்கள, டெக்கரேட்டிவாக சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க்லாம் எடுத்து பண்ணுற வேலையை பண்ணிட்டு இருந்தான். மேக்ஸிமம் இந்த ட்ரக் ஸ்டோர்னு சொல்லுவானுங்க. அங்கே வந்து மெடிக்கல் ஷாப்பே ட்ரக் ஸ்டோர் தான் மேக்ஸிமம் சொல்லுவானுங்க. இந்த ட்ரக் ஸ்டோர்ஸு இதெல்லாம் எடுத்து பண்ணுற வேலையை பண்ணிகிட்டு இருக்கான். அப்படி பண்ணுறப்போ அவன் ஹையர் பண்ணுற ஆளுங்க ஃபுல்லாக யாருன்னு பார்த்தீங்கன்னா 17-18 வயசு பசங்க தான். அந்த பசங்களை வச்சு ஹையர் பண்ணி, ஏன்னா மித்தவனுங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் அவன் சொல்கிற ஆன்சர் வேணா, நான் ஒரு பெரிய ஆளை கூப்பிட்டா அவன் எப்படி கற்றுக்கிட்டானோ அது போல தான் வேலை பார்ப்பான், எனக்கு அவனுக்கு பெரிய கான்ட்ராக்ட் ஆகும். ஆனால் ஒரு சின்ன பையனை கூப்பிட்டா நான் எப்படி சொல்லி கொடுக்குறானோ அதே மாதிரி தான் அவன் பண்ணுவான், எனக்கு ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இப்படின்னு ஒரு முட்டை கொடுக்கும். அதாவது இவனால டாமினேட் பண்ண முடிய ஒரு இது. ஆமாம், ஃபஸ்ட்டு அவனுக்கு வேலை நான் தான் சொல்லிக் கொடுப்பேன், எனக்கு எப்படி தேவையோ அதே மாதிரி நான் சொல்லி கொடுத்துட்டு போவேன், எனக்கு வசதியாக இருக்கும், ப்ளஸ் மணியும் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் சொல்கிறது. ப்ளஸ் வந்து எனக்கு வந்து நிறையா பொலிட்டிக்கல் ஆள் இருக்காங்க. அப்போ இருந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டியில் ஒரு பெரிய கீ பர்சனாக இருந்திருக்கான். எப்படி கீ பர்சன்னா ஏதாவது ஈவெண்ட் நடந்துச்சுன்னா இவனை வந்து ஆர்கனைஸ் பண்ண சொல்கிறது. இவனோட இமேஜே எப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்லி நெய்பர் அப்படிங்கிற இமேஜ் தான் இருந்துச்சு. இவன் எப்படின்னா போகோதி க்ளவுன் அப்படின்னு சொல்லுவானுங்க, க்ளவுன் வேஷம் போடுறது, இந்த குழந்தைகளை குஷிப்படுத்துறதுக்காக பார்ட்டிஸில் க்ளவுன் வேஷம் போடுறது, இந்த மாதிரிலாம் இருந்திருக்கான். சரி, இது இவனோட பேக்ரவுண்டாக இருக்கிறப்போ இந்த கிடைச்ச பொருட்களை வச்சு நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு இவனுங்க பேக் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறானுங்க. அப்போ தான் ஃபைன் பண்ணுறானுங்க. என்ன ஃபைன் பண்ணுறானுங்க, இந்த 2 டிரைவிங் லைசன்ஸ் கிடச்சின்னு சொன்னேன்ல, அந்த 2 டிரைவிங் லைசன்ஸும் யாரோடது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி காணாம போன 2 பசங்களோடது. அந்த 2 பசங்களும் ஜான் வெயின் கேசி கீழே தான் ஒர்க் பண்ணியிருக்கானுங்க. அந்த ரிங் ஒன்று கிடச்சிச்சின்னு சொன்னேன்ல, அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் சிங் அப்படின்னு ஒருத்தனோடது. அவனும் காணாமல் போயிருக்கான். அவங்க ஃபேமிலி மூலமாக தான் அந்த ரிங்கு அவனோட ரிங்கு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறானுங்க. ப்ளஸ் அந்த ஒரு ஃபிலிம் ரிசிப்ட் கிடச்சின்னு சொன்னேன்ல, அந்த ரிசிப்டில் பார்த்தீங்கன்னா என்னைக்கு ராபர்ட் பீஸ்ட் காணாமல் போனானோ அந்த டேட் இருக்கும். அந்த ரிசிப்டில் பார்த்தா அந்த ஃபார்மசியில் ஒர்க் பண்ணேன்னு சொன்னேன்ல ராபர்ட் பீஸ்ட் காணாமல் போனவன், அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தி வந்து அவள் ஒரு ஃபிலிம் கேமரா வச்சுருக்கா, அவனை ஃபோட்டோ எடுத்துருப்பா கடைசி நாள். அவன் காணாமல் போகிறது கொஞ்சம் முன்னாடி ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவில் ஒரு ரிசிப்டை அவன்கிட்ட கொடுத்துருப்பான். அதை வந்து அவனோட கோட் பாக்கெட்டில் வச்சுருக்காத அவள் இன்ஃபார்ம் பண்ணுறான். அதுதான் இவன் ஜான் வெயின் கேசியோட வீட்டில் ட்ராஷ் கேனில் இருந்திருக்கு. ஸோ இப்படி ஒன்றுன்னா டாட்லாம் கனெக்ட் பண்ணி வர டே அதிகமாகிட்டே இருக்குது. டிசம்பர் 13 ஆரம்பிச்சு இது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10 நாளாக ஆகிட்டே இருக்குது. 10 நாள் போக ஃபஸ்ட் நாள் கொஞ்சம் இவன் ஜோவியலாக இருந்தவன் திடீர்னு சண்டை அதாவது இவனோட டோன் மாறுறது, அந்த போலீஸ்கிட்ட வந்து கோபமாக பேசுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்க. அதே டைமில் என்ன ஆகுதுன்னா
ஒரு நாள் அதாவது தவளை தான் வாயாலே கெடுங்கிற மாதிரி ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கான். அப்போ டிசம்பர் மந்த்தில் குளிர் பயங்கரமாக இருக்கும், பயங்கரமாக ஒரேற மாதிரி பனி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆ. பீரியடில் இருக்கனால என்ன பண்ணியிருக்கான், வெளியில் இருக்க போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட போய் நீங்கள் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறாங்கன்னா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அவனும் சரி அவன் வீட்லயா? யூஸ் பண்ணலாம், அவன் வீட்லேயே கூப்பிட்டுருக்கான். ஆ, ஆ, ஆ. அவனுங்களும் வந்திருக்கானுங்க. உள்ளே வந்து பார்த்தா ஆ. வெளியில் ஒருத்தன் இருந்திருக்கான், உள்ளே இன்னொருத்தன் போய் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த ஹீட் ஃபார்ம் ஆகும்லே கொஞ்சம் ரெஸ்ட் ரூமில் இருந்தாலே, அந்த ஹீட்டு ஆமா. ஃபார்ம் ஆகிறதுக்கப்புறம் கீழே இருந்து பார்த்தீங்கன்னா சரியான ஸ்மெல்லாம் எப்படிப்பட்ட ஸ்மெல்னா, ஃப்ளஷ்ஷு அந்த தசை சதையெல்லாம் கெட்டு போனால், நாய் செத்து போனால் ஒரு வாடை வரும்ல, அந்த ஆமா. மாதிரியான வாடை. அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு அந்த வாடை வந்தோன்னே டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. இந்த வாடை அவனுக்கு வேறு எங்கெங்கெல்லாம் அவனுக்கு தெரியும் அப்படின்னா, பணம், அதாவது காப்ஸ் இருக்கிற இடத்துல தான் இந்த வாடை வரும் அப்படின்னு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ இது சரியில்லையே, உடனே நம்ம வந்து அடுத்த சர்ச் வாரண்ட் கீழே உள்ள கிரால் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. கிரால் ஸ்பேஸ்னா சொல்லு, சொல்லு. இவனுங்களுக்கு ரொம்ப சஸ்பீஸியா ஆயிடுச்சு. இது நடந்துட்டு கொஞ்ச நேரத்தில் அவன் என்ன பண்ணுறான், இவட கேட்குறானுங்க என்ன ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கே அப்படின்னு கேட்குறப்ப, அது ஒன்றும் இல்லை, சேவேஜ் வந்து ப்ராப்ளமாக இருக்குது, கொஞ்சம் சரி பண்ணணும் சிவா. அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். சொல்லிட்டு ஆ. இவனு வெளில போனோன்னே என்ன பண்ணியிருக்கான், வண்டியை காரை எடுத்துட்டு அறக்க பறக்க போயிருக்கான். அறக்க ஆ. பறக்க வண்டியை ஓட்டிட்டு போய் நேராக போய் எங்கே போயிருக்கான், ஒரு கேஸ் ஸ்டேஷன் போய் அங்கே போய் ஒரு யங் பாய்கிட்ட போய் ஏதோ குசு குசுன்னு பேசிட்டு அவன் கையில் என்னமோ வச்சுட்டு வந்துட்டு திருப்பி போயிருக்கான். ஒருத்தன் உள்ளே போய் நீ என்னென்னு பாருன்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் ஃபாலோ பண்ணியிருக்கான். ஒருத்தன் போய் பார்க்குறப்ப அவன் பார்த்த அந்த சின்ன பையன் பேர் என்னன்னு கேட்டினா டேவிட் கிராம். இந்த டேவிட் கிராம் ம். யார் பார்த்தீங்கன்னா, ஜான் வெயின் கேசி கீழே வேலை பார்க்குற ஒன் ஆஃப் த எம்ப்ளாயி. இந்த ம். பையன் அந்த போலீஸ் வர்றத பார்த்தோன்னே இப்போ டக்குன்னு எடுத்துட்டு நான் எதுவுமே பண்ணல, அவன் தான் வந்து மரிவானாவை கொடுத்துட்டு போனான், கஞ்சாவை கொடுத்துட்டு போனான் அப்படின்னு ம். சொல்கிறான். எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவள் இன்னொன்று என்ன பதட்டத்தில் அவள் இன்னும் என்ன சொல்கிறான்னா, அவள் வந்து என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னான், எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது அப்படின்னு அவன் என்ன சொல்கிறான், நான் 33 கிட்ஸை கொலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான் அப்படின்னு அவன் சொல்கிறான், அந்த டேவிட்டுங்கிறவன். ஆ. எனக்கு இந்த போலீஸ்க்கு அல்லு இல்லை. உடனே இன்னொரு போலீஸ்க்கு அவன் இன்ஃபார்ம் பண்ணோன்னு அவனை இதை அவன் எப்படியா அரெஸ்ட் பண்ணணும்ல, அப்போ கையில் என்ன இருக்குது, இவன் கஞ்சா கொடுத்துருக்கான், மரியானா கொடுத்துருக்கான் அப்படிங்கிறது, இதை ஃபர்தராக வச்சு அவனை பிடிக்கலாம் அப்படின்னு உடனே ஜான் வெயின் கேசி அடித்து கீழே தள்ளி அவன் கீழே தள்ளோன்னா அவனுக்கு செஸ்ட்டில் பயங்கரமாக அடிபட்டுருக்கு. அவனை லாக் பண்ணோன்னா அவனுக்கு செஸ்ட்டில் பயங்கரமாக பெயின் இருந்தோன்னா ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சி விட்டாங்க. இப்போ சாலிடான ரீசன்ட் இருக்குது, செகண்ட் சர்ச் வாரண்ட்டுக்கான நிறைய மல்டிபிள் எவிடன்ஸ் லீட் பண்ணுறதுனால செகண்ட் சர்ச் வாரண்ட் வாங்கி அப்போ தான் வந்து வீட்டுக்குள்ளே தரவாக சர்ச் பண்ணலாம் அப்படி உள்ளே போகிறானுங்க. உள்ளே போனவன் எவனுக்கும் தெரியாது இது ஒரு எண்ட்லெஸ் கேஸாக மாறப்போகுது, அவனுங்க தூக்கத்தை பூரா கெடுக்க போகிற ஒரு கேஸாக மாறப்போகுதுன்னு அவனுக்கு எவனுக்குமே தெரியாது. ஏன்னா உள்ளே போய் உள்ளே போனவங்களுக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு இதை பார்க்குறதே இல்லை. அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. உள்ளே போய் பார்த்தா அப்படியே ஜான் வெயின் கேசியோட வீட்டுக்குள்ளே போன போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்னெல்லாம் பார்த்தாங்க, அந்த கிரால் ஸ்பேஸ்லேருந்து அவங்களுக்கு என்னெல்லாம் கிடச்சிச்சு, காணாமல் போன ஒரே ஒரு ஆளை தேடி ஸ்டார்ட் பண்ண இந்த கேஸ் எவ்வளோ பெரிய கேஸாக மாறும், எத்தனை வருஷமாக இழுத்தடிக்குங்கிறத நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா சீரியல் கில்லர் எபிசோடோட பார்ட் 2 துண்டுபிடி பாட்காஸ்ட்டில் போய் கேளுங்க.